கண்டுபிடிக்கணும், அதான் விஷயமே. உண்மையான எடை கண்டுபிடிக்கணும். ம் ம் உண்மையான எடை கண்டுபிடிச்சிட்டோம்னா பெரிய விஷயம். அந்த அந்த எடையை நோக்கி தான் நகரணும். அதாவது நடுநிலை, அதாவது நியூட்ரல் பாடி. அது நீங்க மெல்ல மெல்ல விருப்பம் ம் இருந்தா நீங்க செய்ய வேண்டியதுதான். ஜூஸ்லயே போட்டு போனீங்கன்னா எதுவுமே எடுக்க தேவையில்லை. இப்போ கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 15 20 நாள் பயிற்சி ஆனதுக்கு அப்புறம் நீங்க தண்ணி அல்லது ம் ஏதாவது எலுமிச்சை சாறு, எலுமிச்சாறுலயே பயிற்சி பண்ணலாம். தண்ணியில பண்ணலாம், எலுமிச்சாறுல பயிற்சி பண்ணலாம். எலுமிச்சாறு, நெல்லிக்காய் சாறு, மாங்காய் சாறு. ம் ம் இதுவே ம். அப்படியே ஒரு 30 நாளைக்கு குடிச்சீங்கன்னா சர்ன்னு கரைஞ்சு போயிட்டு நீங்க வெளிக்கே போகத்தில்ல. அதே ஆ வெளிக்கும் போயிரும், அதே கரைஞ்சும் போயிரும். ஆ, எதுவுமே பண்ண தேவையில்லை. கண்டிப்பா கண்டிப்பா. அதுவே கரைஞ்சு 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 ஒண்ணுக்குள்ளே போயிரும். ஒரு 6 அப்படி பண்ணிட்டு நிறைய பேர் நெல்லிக்காய் சாறுல செய்வாங்க. நெல்லிக்காய் சாறு, ம் மாங்காய் கூட அரைச்சி வச்சுக்கிறது. மாங்காய் அரைச்சி பாட்டில் ஊற்றி வச்சுக்கிறது. அதை மட்டும் 30 நாளைக்கு ம் ம் குடிக்கிறது. அப்படியே கரைஞ்சி நமக்கு இந்த உடம்பு கரைச்சி எடுத்துடணும். கொழுப்பு வந்து எங்கேயும் இருக்கக்கூடாது. ம். கொழுப்பு கொழுப்பு இல்லாம இருந்தா தான் இந்த மரணத்தை எதிர்க்க முடியும். அப்பதான் அந்த உடம்பு கண்டிப்பா. வந்து ஆமா, அந்த வேதியியல் மாற்றம். அப்பதான் புது 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 வகைகள் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அதாவது அதுக்கான ஒரு வேதியியல் மாற்றம் நிகழும். உடம்பு வந்து ம் இப்போ ம் வந்து உணவு திங்கிறப்போ உடம்பு வேதியியல் மாற்றம் நிகழ்ந்து வேதியியல் மாற்றம் நிகழ்ந்து பல நோய்கள் உண்டாக்குது. சுத்தப்படுத்த அதுக்கு தகுந்த ம் மாதிரி வேதியியல் மாற்றம் உண்டாக்கும். புது புது அர்த்தங்கள் அது தரும். புது புது தொழில்நுட்பத்தை ம் ம். புது புது தொழில்நுட்பத்தை அது சொல்லித்தரும். புது புது வகையான முடிவுகளை அது கொடுக்கும். ஓகே. ஏன்னா இப்பதான் அவங்க வந்து இப்பதான் இன்னும் வந்து அவங்க எலக்ட்ரான் நியூட்ரான் புரோட்டான்னு இன்னும் புறத்தில் இருக்கிற பொருளை தான் பார்க்கறத தவிர இன்னும் அகத்துல வரல. ஏன்னா இப்பதான் ம் ம் ஜெர்மானியக்காரங்களே இப்பதான் வந்து புறத்தை வந்து கொஞ்சம் படிக்கிறாங்க. புறத்துல என்ன இருக்குது அப்படின்னு கொஞ்சம் படிக்கிறாங்க. தமிழ் இப்பதான் ஜெர்மானியர்களே இப்பதான் தமிழ் படிக்கிறாங்க. ம் ம் ம். இருந்தல. நல்ல வேலை அந்த முயற்சியாவது பண்ற. உலகத்துல யாரும் செய்யாத முயற்சி. உலகத்துல எந்த பல்கலைக்கழகம் இதுவரை உலகத்துல எங்க தமிழ் பல்கலைக்கழகமே கிடையாது. பல்கலைக்கழகத்துல ம் தமிழ் பல்கலைக்கழகம் இங்க இந்தியாவில இருக்கு. வெளிநாட்டுல ம். பல்கலைக்கழகத்துல தமிழ் துறை செய்து தமிழை ஆராய்ச்சி பண்றது இதுதான் முதல் முதல் முறை. ஓகே. அது வெளிநாட்டு மாணவர் நான் பார்த்த மாணவர்கள் எல்லாருமே அமெரிக்கா, அப்புறம் கனடா, அமெரிக்கா, கனடா, பிரான்ஸு, இத்தாலி, ஹங்கேரி, ம் அப்புறம் மெக்சிகோ, எங்கெங்கேயோ இருந்து வர்றாங்க. எல்லாருமே தமிழ் படிக்க தெரியுமே தவிர பேச தெரியாது. ம் ம் பேசுறதுக்கான ம் சூழல் அவங்களுக்கு கிடையாது. இப்ப நான் எப்படி தமிழ் பேசுறேன், நம்ம தமிழ் பேசுறேன், தமிழ் ம் பேசுறேன், எழுதுற படிக்கிறது நமக்கு சூழல் இருக்குது. அவன் தமிழ் படிச்சிருக்கானே ம் தவிர அவனை பேச தெரியாது. சுற்றுச்சூழல் சூழல் இல்லை, கிடையாது. ரெண்டாவது தமிழ் ஆஹ் இப்ப நான் கொடுக்குற நூலெல்லாம் அவன் எந்த அளவுக்கு உள்வாங்குவான்னு தெரியாது. ம் அடி ம் வாங்கும் பொழுது தெரியும். அடி வாங்கும் பொழுது சொல்லியிருக்கேன், இது வந்து எல்லா நோய்களும் குணமாக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அவங்க அந்த ம் அடி ம். வாங்கும் போது நோய் வெள்ளப்படும். எல்லாம் எல்லாம் கூத்தடிக்கிற ஆளுக்கு தானே, ஆகாரம் திங்கிற ஆமா ஆமா. ஆளுக்கு தானே. அப்ப மாட்டுவான் இல்ல. ம் ம் அப்ப நீ ம் படிச்ச ம் பிஹெச்டியும் நீ படிச்ச நீ என்ன பிஹெச்டி வாங்க பாவன நீ நோய் வந்து சித்திரவதைப்படும் பொழுது இந்த பட்டப்படிப்பை காப்பாத்துறது இல்ல. ம் நீ ம் ம். படிச்ச படிப்புல நோய் வந்து வேலைக்கு ஆகாதுங்கய்யா. படிச்ச படிப்பெல்லாம் நோய் வந்துட்டா இப்ப தெரியாது. சாவு. அவன் சிக்கி ம் சிறுடிவானுங்க. அப்பதான் தெரியும். அப்ப வந்து சொல்லியிருக்கேன். அப்பதான் அதெல்லாம் புரியும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். பார்க்கலாம். அவங்க என்ன ம் இன்னும் அவங்க கையில நேரடியாக தமிழ் துறை தலைவரை சந்திச்சு கொடுத்தாச்சு. தமிழ் துறை தலைவர் சந்தித்து குடிச்சாச்சு. எல்லா பல்துறை ம் மாவட்ட 10 நாட்டு மக்களுக்கும் என்ன ஒரு முயற்சினா, எல்லாம் வெளிநாட்டுல இருந்து வந்திருக்காங்க இல்லையா, ஒவ்வொரு நாட்டு மக்களுக்கும் இந்த புத்தகம் போய் சேருது. இப்ப இது பெரிய விஷயம். ம் உதாரணத்துக்கு ம் பிரான்ஸ் எனக்கு யாருமே தெரியாது. ஆனா பிரான்ஸ் நாட்டுக்கு ஒரு புத்தகம் ம் போயாச்சு. அவன் நினைச்சான்னு ம் வச்சுங்க, தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ணான்னு வச்சுங்க, எப்படி எழுத்துக்கூட்டி படிச்சு ஆராய்ச்சி பண்ணி அவன் நினைச்சான்னு வச்சுங்க அவன் ம் நாட்டுக்கு சொல்லி தர முடியும். ஆனா எப்ப நடக்கும்னு நமக்கு தெரியாது. ஆனா முன்கூட்டி கொடுத்தாச்சு. எப்படி திருக்குறள் வந்து எல்லா நாட்டிலையும் எல்லா மொழியிலும் மொழிபெயர்த்திருக்காங்க. அது உண்மையான அர்த்தம் தெரியாதுல்ல, அந்த மாதிரி மாற்றிட்டு முழிக்க வேண்டியதுதான். இப்ப கிட்டத்தட்ட எல்லா ம் நாடுகள்லயும் ம். திருக்குறள் மொழிபெயர்த்து வச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட இது வரைக்கும் ஒரு 80 மொழிகள்ல திருக்குறளை மொழிபெயர்த்திருக்கானுங்க. ஆனால் அதுக்கு அர்த்தம் எவனுக்கும் தெரியாது. ம் ம் ம். இப்ப அதே மாதிரி கண்டிப்பா. இந்த புத்தகத்தை அப்படித்தான் ஆங்கிலத்திலையும் நான் சொல்லியிருக்கேன். அவங்க நினைச்சாங்கன்னா அது பிரெஞ்சு மொழியில எந்த நாட்டு மொழியிலும் இதை மொழிபெயர்த்தரலாம். ஆனா சொல்லித் தர்றதுக்கு ஆள் ம் இல்லை. இப்ப நான் தான் சொல்லித் தரணும். அப்ப அவங்க சந்தேகம் வரும்போது அடிபட்டு சீரழிஞ்சு சின்ன பையனமாகறப்போ நான் அப்ப கடைசி வாய்ப்பா இருந்து சரி பெரிய கொடுத்தாருல, இந்த புத்தகத்தை என்ன சொல்லியிருக்கு, ம் நம்ம நேரடியாக பயிற்சிக்கு வரலாமான்னு கேட்டா தான் அது நடக்கும். ஆனா ஒரு முயற்சி ம் பண்ணியிருக்கேன். ம். யாரும் செய்யாத முயற்சி தான் சரி இது. சரி. ஆஹ் கண்டிப்பா. யாரும் செய்யாத முயற்சி தான். யார் பண்ணுவாங்க இதெல்லாம், யாருக்கு தெரியும்? நல்ல வேலை.
எப்படி ஜெர்மனிகளை சந்திச்சு ஜெர்மனியில வந்து இப்படி ஒண்ணு இருக்கு, தமிழ் தமிழ்ல இப்படி ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்கிற செய்தி வந்து தமிழ் துறைக்கு தெரியும். அந்த அளவுக்கு இப்ப இந்தியா தமிழ்நாட்டுல வந்து இப்படி இந்த புத்தகம் இருக்க ம், வந்து 30 வருஷம் ஆச்சு, 25 வருஷம் ஆச்சு. அஹ் 1 லட்சம் பேர் பார்த்துட்டு ம், இருப்பாங்க, எல்லாத்துக்கும் தெரியும். இந்த புத்தகத்தை ஆராய்ச்சி ம், பண்ணலான்னு ஒரு தமிழ் துறையோ தமிழ் இங்க தமிழ்நாட்டுல வந்து பெரிய தமிழ் பல்கலைக்கழகம் தஞ்சாவூர் இருக்கு. 1000 ஏக்கர்ல மிக ம், பிரம்மாண்டமான பல நாட்டு மாணவர் வந்து படிக்கிறாங்க. அந்த ம், பல்கலைக்கழகத்தோட இந்த புத்தகத்தை பத்தி ஆராய்ச்சி பத்தி அக்கறை இல்லை, என்ன பண்றது? ம், ம். அவ புரியுதா? கண்டிப்பா. இப்படித்தான் இருக்கு. சரி. ஒரு கரெக்டான மணி என்னாச்சு இப்போ? ஒரு 10 நிமிஷம் தான், ஒரு 5 மணி வரைக்கும் தான். இதுனா எல்லாருக்கும் இங்கே வேலை நிறைய இருக்கிறதுனால அங்கே பேச முடியாது. 35 நிமிஷம் தான். இது அமெரிக்க நேரம், ம். அவங்களுக்கு காலை நேரம். சரி, ஏதாவது இந்த டவுட் இருந்தால் கேளுங்க. அப்புறம் யாரு எல்லாம் வந்துட்டு தான் இருக்காங்க. அந்த அம்மா இப்போ அந்த அம்மா அங்கே இருக்குன்னு நினைக்கிறேன். கும்பமேளாவுக்காக அந்த அம்மா போயிருக்குது, சந்திரான்னு நினைக்கிறேன். சாந்தா போயிருக்காங்க. சாந்தா ஆமாம். சாந்தா அங்க போன இப்ப நேத்து புது ஆர்டிக்கலையா, அதுல ஒரு வைரஸ், பயங்கரமான வைரஸ் இருக்குதான். ஆராய்ச்சி அதுல குளிக்கிறதே தப்புன்னு சொல்றாங்க இப்போ. ஆமா ஆமா, அது இந்த மாதிரி நிறைய பேர் செத்து போயிட்டாங்க, ஏகப்பட்ட பேர் செத்து போயிட்டாங்கல்ல. ம். அது நேத்து ஒரு ஆர்டிக்கல் விட்டாங்க. ஆ, அது இன்ஸ்பெக்ஷன் பண்ணிக்கிறாங்க. அதை குளிக்கிறதுக்கே தகுதி இல்லாத தண்ணின்னு போட்டுக்கிறாங்க. அதான் அதான் அதான். அங்கிருந்து வர 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 அழுக்காயிருது இல்லைங்க. ஹரித்துவார்ல குளிக்கலாம், ஹரித்துவார் அட்டகாசமா இருக்கு, ஹரித்துவார்லாம் குளிச்சிருங்க. அது அங்க பனி நேரடியா வருது, அது ஊரே அப்பதான் தொடங்குது. உற்பத்தி ம், ஆகிற ம், இடத்துல குளிக்கலாம், உற்பத்தி ஹரித்துவார தொடங்கிக்கலாம். அப்புறம் ரிஷிகேஷ்ல குளிக்கலாம், அதுல கட்டும் குளிருங்க. ரிஷிகேஷ்ல ம், குளிக்கவே ம், முடியாது, நான் ம், குளிச்சேன். சும்மா இப்படி முடிக்க எந்திரிக்குள்ள அப்படி ம், ஜில்லுன்னு ஆயிடுச்சு, கண்ணாடி மாதிரி ப்ளூவா போகுது, தண்ணியே ப்ளூவா இருக்கும். அது ம், முழுக்க முழுக்க ஐஸ். அது ஹரித்துவார்ல குளிக்கலாம், ம், ஆனா ஒரு வினாடிக்கு மேல குளிக்க ம், முடியாது. சாதாரண ம், குளிர்ச்சி இல்லைங்கய்யா, ஃப்ரிட்ஜ் தண்ணியில குடிச்ச மாதிரி இருக்கும் அதுல. அதுக்கெல்லாம் இருக்கு. ம், ம், அதனால அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை, அது குளிக்கிறனால எல்லாம் எந்த ஆரோக்கியம் வராது. ஒரு பக்தி மார்க்கம் தானுங்க அதெல்லாம். அது ம், ஒரு பக்தி மார்க்கம், அது ஒண்ணும் பண்ண முடியாது. எத்தனை பேர் செத்தாங்க பாருங்க, அடிச்சு பிடிச்சி செத்து சுடுகாடாகி. எல்லாம் கொடுமை கொடுமை. இந்த மாதிரி எல்லாம் வந்து அருவருப்பு தான். எல்லா மதத்திலயும் இது நடக்குதுங்க, எல்லா மதத்திலயும் இது ம். நடக்குது. எந்த மதத்துல நடக்காம இருக்குது? ம். ரயில் கண்டிப்பா. அடிப்படி செத்து, குளிக்கிறதுக்கு செத்து, எல்லாம் அப்புறம் இப்படித்தான் இருப்பாங்க. அது பக்தி மார்க்கத்துல அப்படித்தான் இருக்கும். எல்லா மதத்திலும் பக்தி ம், மார்க்கத்துல இந்த இந்த கொடுமை நடந்துட்டு தான் இருக்கு. கொடுமை ம். நடந்துட்டு தான் இருக்கு. அது வந்து இதுதான். மனிதன் வந்து அந்த பசி தாகம், அந்த பசிங்கிற ஒரு உணர்வு, அது அந்த மோசமான இந்த கண்டுபிடிப்பு. அது இயற்கையை கொண்டு கொடுத்த ஒரு தண்டனை. பசியை கொடுத்து ருசியை கொடுத்து அவனை சாகடிச்சு சீரழிஞ்சு சின்ன பண்ணி, அஹ், ம். இதெல்லாம் அதாவது கோயில்ல போய், இப்ப கோயில் மட்டுமல்ல, நீ எங்க போய் நீராடினாலும் உள்ள இருக்கிற கழுவாம எப்படி நீ ஆரோக்கியத்தை பெற முடியும்? அது தெரியாது அவங்களுக்கு. கண்டிப்பா. வள்ளுவரே கண்டனம் தெரிவிப்பாரு. வள்ளுவரே வந்து இந்த மாதிரி கோயில் போய் நீராடுறது வந்து எவ்வளவு முட்டாள்தனம் எழுதுவார். ம், ம், ம். வள்ளுவரே நீராடுறத பத்தி, இந்த மாதிரி கோயில் இப்ப நீராடுறானுங்க, நீராடி என்னடா பண்ண போறீங்கன்னு கேட்கிறாரு. இப்படியெல்லாம் வள்ளுவர் ம், கேட்கிறாரு, நீராடுறத பத்தி கேட்கிறாரு. ம். இப்படியே எழுதுறாரு. அதே மாதிரி நிறைய சித்தர்கள் சொல்லுவாங்க. ஆனா இந்த புத்தகம்லாம் வரணும், இந்த சாவெல்லாம் வந்து அதெல்லாம் வந்து சித்திரவதை கடைசியில வருவானுங்க. அதுக்குள்ள நாம் என்ன பண்ண, ஒரு 1,000 பேர் ரெடி ஆயிக்கணும். பார்ப்போம். சரியா? சரி. அது இந்த தனிப்பட்ட ம். முறை, இது வந்து பாத்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில் நம்ம ம். செய்யணும். இது ஒவ்வொரு மனிதனுக்கானுங்க ஒரு ஒழுக்கம் இருக்குது. அதாவது பாத்தீங்கன்னா ம். இயம ஒழுக்கம்னு ஒண்ணு பார்த்து, இயமம் இப்ப நாம் செய்யறது நியமம். இந்த நியம ஒழுக்கம்னு, ம். ஆமா, இப்ப நாம செய்யறது நியமம். ஆனா நியமத்திலேயே சமூகத்திற்கான ஒழுக்கம் ஒரு 10 ஒழுக்கம் இருக்கு. அது வந்து ம். கொலை செய்யறது, கொல்லான், பொய்யுறான், களவிலான், என்பனான், நல்லான். ம். நல்லான்னு ஒண்ணு இருக்கு, நல்லவனாய் இருப்பதுன்னு ஒண்ணு இருக்குது. நல்லவனாய் இருப்பது அப்படி நல்லவனாய் இருப்பதே பொது ஒழுக்கங்கய்யா. நல்லவன் ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்குதா? நல்லவன் யாருக்காவது தெரியுமா? நல்லவன் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? நல்லான், நல்லவன் யாரை குறிப்பிட முடியும்? ஃபாலோ ஏதாவது அர்த்தம்? பண்றவங்களுக்கு அறம் 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 அற செயல்களை ஃபாலோ பண்றோம் நான் செய்யறோம். அதுதான் எழுதிட்டாரு, அதான் அந்த 10ல் எழுதுறாரு. அது போக நல்லான்னு ஒருத்தர் சொல்றாரு, அறம் செய்தல் பத்தி எழுதியிருக்காரு. பொய் கூறான் அதெல்லாம் சொல்லி போட்டு 10 வகையான ஒழுக்கத்துல நல்லான்னு ஒரு ஒழுக்கம் இருக்குது. கொலை செய்யான், பொய் கூறான் இருக்கு. அப்புறம் பொய்கிறான், கொலை செய்யான். அப்புறம் நடுநிலையா இருப்பான்,
திருட மாட்டான், களவிலான், எண்குணான், 8 வகையான தன்மையையும் கொண்டவனா இருப்பான். அப்புறம் கல்காமம் இலான், இப்படிலாம் இருப்பான். அப்புறம் அதுல இது போக நல்லான் அப்படின்னு வருவார். நல்லான்னா அதாரு என்னவா இருக்கும்? பிற உயிர்களுக்கு துன்பப்படுத்தாம இருக்கும் நல்லவன். அதையும் எழுதியிருக்காரு, அதுக்கு முன்னாடி எழுதியிருக்காரு, கொலை செய்யான்னு எழுதியிருக்காரு. கொலை செய்யாத அதுல வருது, அப்படி எதுக்கு நல்லான்னு எழுதணும்? கொல்லான் பொய்குறான் களவிலான் வருது பாருங்க. கொல்லான் பொய்குறான் களவிலான் என்குணான் நல்லான் நடுச்செய்ய வல்லான் பார்த்தூர்ப்பான் பகுத்து ஆராய்ச்சி பண்ணி பார்க்கிறவன், நடுச்செய்ய வல்லான் நடுச்சியா நடுநிலையா இருக்கிறவன், கட்காமம் இலான் கல்லு குடிக்க மாட்டான், காமம் செய்ய மாட்டான். இதுவே பொது ஒழுக்கமாமா. இதுல வந்து நல்லான் அப்படின்னு ஒண்ணு எழுதியிருப்பாரு. முடிஞ்சா முயற்சி பண்ணி நாளைக்கு பொருள் சொல்லுங்க. நல்லான்னா யாரு? யாருக்கும் தொந்தரவு செய்யாம பிறருக்கு உதவி செய்யக்கூடியவங்க நல்லான். அப்படி பார்த்தா நடுநிலையோ இருப்பவன் ஒரு வார்த்தையை போட்டிருக்காரு. நடுநிலையாக இருப்பவன், அது நடுநிலையாக இருப்பது தொந்தரவு செய்யாம இருக்கிறது. நடுச்செய்ய வல்லான் பகுத்து அதெல்லாம் வந்துருது. அப்ப தனிப்பட்ட முறை நல்லான்னா யாரு? இந்த 10 பேர்த்துல அதுக்கு எங்காவது அர்த்தம் இருக்கான்னு பாருங்க. நல்லான் என்றால் யார்? நல்லான்னு நல்லவன், நல்லான்னு நல்லவன் அர்த்தம். அது சுருக்கம் தான் நல்லவனுக்கு நல்லான்ங்கிறான். நல்லான் தீயான் பொய்கூறான் கனவுலான். களவிலான்னா திருட மாட்டான், பொய்கூறான்னு பொய் சொல்ல மாட்டான், கொலை செய்யான்னு கொலை செய்ய மாட்டான். அதெல்லாம் தெரியுது, இதெல்லாம் இருக்குது. அதுல நல்லவன் யார்? இப்ப நல்லவனுக்கு ஒரு கேரக்டர் இருக்குது. நல்லவனுக்கு ஏதோ ஒரு கேரக்டர் குறிக்கிறாரு. நீங்க முன்னாடி சொன்ன எல்லாரும் செய்யறவன் நல்லான். அப்படி பார்த்தே சொல்லணும் அவசியமே இல்லையே, இந்த வார்த்தையை போடணும் அவசியம் இல்லையே. அதையும் முன்னாடி இருக்கு, அந்த 10 இதுல இருக்குது பாரு. திருமணத்தை எடுத்து படிச்சு பாருங்க, 10ல அது வருது. நீங்க சொல்றது எல்லாமே அதுல வருது. அந்த நல்லான், அந்த நல்லானுங்கிற சொல்ல எதுக்கு பயன்படுத்தணும்? போய் எல்லாத்துக்கும் புரியுது, நல்லானுக்கு மட்டும் பொருள் புரியலையே. பசிதாகத்தை விட்டவன் அப்படி இல்லையே. அதே கொலை செய்யான்னு பொழைக்கிறோம், அதுலயே வருது. பசிதாகத்தை விட்டவனுக்கு பசிதாக விட்டானே போட்டிருக்கலாமே. அது எதுக்கு நல்லான்னு எதுக்கு போடணும்? பசிதாக விட்டான், கொலை செய்யலாம் புரியுது, பொய்கூடான்னு புரியுது, நல்லான்னு பொய்கூறான்னு புரியுது, கலைவிலான்னு புரியுது, காமமில்லான்னு புரியுது, திருட மாட்டான்னு புரியுது, நடுநிலையோடு இருப்பான் அது புரியுது, எல்லாம் புரியுது. அது என்ன நல்லான்னு மட்டும் புரியல? எனக்கு புரியல. நடுநிலை தேகத்தை கொண்டவன் நல்லானா? அது நடுநிலைன்னு எழுதியிருக்காரு, நடுச்செய்ய வல்லான். அப்படி நடுநிலை தேகம்னு ஒண்ணு சொல்லல இல்லையே. நடுநிலை தேகம் பெற்றவன் ஒண்ணு இல்லையே. அது அப்படி சொல்லணும்னு அவசியம் இல்லை. நம்ம தான் நடுநிலைன்னுப்பா, நம்ம தான் வந்து ஆராய்ச்சி பண்ணி இந்த மாதிரி ஒல்லியாய் இருப்பவன். அப்ப ஒல்லியான்னு கூட அவர் போட்டிருக்கலாம். ஒல்லியா இருப்பவன் அறிவாளின்னு எழுதிப்பான். ஒல்லியா இருப்பவன் அறிவாளின்னு அர்த்தம். ஒல்லியா இருப்பவன், ஒல்லின்னு தெரியுமா? வெளிச்சம்னு அர்த்தம். ஒல்லினா உடல் நிலைச்சிருக்குன்னு அர்த்தம். உடம்பை தூய்மை செய்து உடலை நிலைத்திருக்க வேண்டும் தான் ஒல்லியான்னு பேரு. சிவனுக்கு பேர் ஒல்லியான்னு பேர். இடுப்பு சிறுத்த மார்பு பெருத்திருந்தாவே ஒல்லியான்னு அர்த்தம். இடுப்பு சிறுத்து மார்பு விரிஞ்சிருந்தா ஒல்லியான். அப்புறம் அது மட்டும் இல்லை, அதுக்காக தனிப்பயிற்சி பண்ணி ஒழுக்கமுடையவன் அப்படின்னு அர்த்தம். அப்ப ஒல்லியான்னு அறிவாளின்னு ஒரு அர்த்தம் இருக்குது. சிவனுக்கு ஒல்லியான்னு நினைத்திருந்தேன்னு எழுதுவாங்க. அதை இவரு சுந்தரர். நான் வந்து ஊனை அதிகமா தின்னு ஊனை திருட்டே இருந்து ஒல்லியானை நினையாதொழிந்தேன், ஒல்லியானை நினையாதொழிந்தேன், ஊனினை பெருக்கி ஊனினை உண்டு ஊனினை பெருக்கி ஒல்லியானே நினையாது ஒளிந்திருந்தேன், நினையாமல் இருந்துட்டு போயிட்டேனே. ஒல்லியான்னா அதே மாதிரி திருவள்ளுவர் சொல்லுவாரு. என்ன சொல்லுவான்னு கேட்டீங்கன்னா, ஒளியார் முன் ஒல்லியராதல், ஒளியார் முன் ஒல்லியராதல், வெளியார் முன் வான் சுதை வண்டம் குடல் ஒரு இடத்துல எழுதுவார். ஒளியார் முன் ஒல்லியராதல், அறிவாளியின் முன்னாட அறிவாளியை விட அதிகமாக இருத்தல். ஒளியார் முன் படைத்தவனை காட்டிலும் படைத்ததாக இருத்தல், புத்திசாலியை காட்டிலும் புத்திசாலி இருத்தார். ஒளியார் மின் ஒல்லியராதல் அப்படின்னா படித்தவனை காட்டிலும் மிக நுட்பமான அறிவாளியாக இருப்பவன் தான் ஒல்லியான்னு எழுதுறார். அந்த மாதிரி ஒரு அர்த்தம் இல்லை. அப்ப ஏதோ ஒரு அர்த்தத்தில் அவர் சொல்றாரு, ஏதோ ஒரு அர்த்தம் அதில் ஒளிஞ்சிருக்கு. அதை கண்டுபிடிக்கணும். அதை பின்னாடி கண்டுபிடிக்கலாம். நீங்களும் முயற்சி பண்ணுங்க. இதெல்லாம் அதுல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நல்லவன் யாரு? எங்க இருக்கீங்க? திருமந்தத்துல கொல்லான் பொய்குறான் பாருங்க. கொல்லான் பொய்குறான் கலைவன் கூகுள்ல போட்டு பாருங்க, வரும் பாருங்க. கூகுள்ல போட்டு திருமந்திரம் கொல்லா போட்டு பாருங்க, வரும் பாருங்க. திருமந்திரத்துல தொட்டைன்னா வந்துடுமே. திருமந்திரம் கொல்லான் பொய்குறான் போட்டா, கொல்லான் பொய்குறான் போட்டா அப்படியே வந்துடுமே. இந்த சீர் மட்டும் போட்டு பாரு, வந்துடும் பாருங்க. ஈயமத்துல வரும். ஈயமம், ஈ யா மா இம் ஈயமம்னு பேரு. அதான்
அட்டாங்க யோகத்தில் முதல் நிலை இயமம்னு பேர். நாம் இப்ப பேசிட்டு இருக்கிற நியமம், நியமத்தை பத்தி அதுலயே அவ்வளவு ஒழுக்கம் இருக்குது. இப்ப ஜெர்மனில திருமந்திரத்தை ஆராய்ச்சி பண்ணலாம். அந்த பட்டியலை வச்சிருக்கிறாங்க. அந்த அந்த ஹாம்பர்க் யூனிவர்சிட்டியில தமிழ் துறையில எந்தெந்த தலைப்புல ஆராய்ச்சி பண்ணணும்னு பட்டியலே வச்சிருக்கிறாங்க. பெரிய விஷயம். எல்லாத்துக்கும் ஆளை போட்டுட்டு வர்றாங்க. இந்த ஒருத்தர் வந்து ஹங்கேரிக்காரர். அவர் வந்து ஹங்கேரின்னு ஒருத்தர். அவர் பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா ஹங்கேரி. அவர் பேரு ரோலண்டுன்னு பேரு. அவர் வந்து ரோலண்ட் வந்து மலை குறிஞ்சி 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 கபிலர் மலைபடு கடாம் அதை பத்தி எழுதுறாரு. அப்புறம் இன்னொருத்தர் வந்து பாத்தீங்கன்னா மணிமேகலை. அது யாருன்னா மணிமேகலைன்னு யார் பண்றாங்க? சிலப்பதிகாரத்தில் மணிமேகலை. யுவானோ நம்ம இங்கிலாந்து அது பண்ணுது. அதே போல தொல்காப்பி யார் பண்றாங்க அப்படி இருக்கு. ஒவ்வொருத்தரும் தலைப்பு பண்ணிட்டு இருக்கு. அதே மாதிரி இவர் நிக்கலோஸ்கி, அவர் ரஷ்யாக்காரர். அவர் இலக்கண வகுப்பே எடுக்கிறாராம். அவரு நிக்கலோஸ்கி கிரடான்னு கேட்டீங்கன்னா அவர் வந்து புறப்பொருள் வெண்பாமாலை பத்தி அவங்க பண்றாங்க அந்த தலைப்புல. அதே மாதிரி நிறைய பார்த்தேன். அந்த மாதிரி நீலா பாஸ்கர், நீலா பாஸ்கர் ஒரு பெண்ணு. அவங்க ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க, ஆராய்ச்சி மாணவர்கள். அவங்க வந்து ஒரு தலைப்புல அவங்க என்ன பண்ணுங்கன்னா சிலப்பதிகாரத்தில் வரக்கூடிய சில சிலப்பதிகாரத்துல சில அந்த தலைப்பு ஆராய்ச்சி பண்றாங்க. அப்படியே அந்த பட்டியல்களை காமிச்சாங்க. நான் பார்த்தேன், அப்படியே காமிச்சாங்க என்னென்ன பட்டியல் ஆளால் போட்டிருக்கோன்னு. நிறைய பட்டியலுக்கு ஆளே இல்லை. அதுல திருமந்திரத்தை இன்னும் இது வரைக்கும் ஆராய்ச்சி பண்ணவே இல்லை யாருமே. எனக்கு தெரிஞ்சு சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகம் இருக்குது இல்லையா, அதுல திருமூலரை பற்றி ஆராய்ச்சி பண்ற ஒரு துறையே இருக்கு. ஆனால் எந்த வகையான வெளிப்பாடு வரல. நாமே அது முயற்சி பண்ணணும். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே எனக்கு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பேராசிரியர் இருந்து உள்ள போயிருந்தா நல்லா இருந்திருக்கும். இல்லை, இது வரைக்கும் கிடைக்கல. ஆனா திருமந்திர பாடமே திருக்குள் தெரியுற மாதிரி எல்லா தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா குழந்தைகளுக்குமே அட்லீஸ்ட் 10 குரலாக தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. அது ஆங்கில வழியில படிக்கிற குழந்தையா இருக்கட்டும், தமிழ் வழிக்கிற படிக்கிற குழந்தை, எல்லா குழந்தைகளுக்கும் திருக்குள் தெரியும். அந்த அளவுக்கு ஏற்றி வச்சிருக்காங்க. ஆனால் திருமந்திரத்தை பற்றி ஒரு அறிவுமே தமிழர்களுக்கு தெரியாது. சைவ சித்தாந்தவாதிகள் சிலர் தெரிஞ்சு வச்சிருப்பாங்களே தவிர அது எப்பேற்பட்ட ஒழுக்க நூல்கள்னு ஒண்ணுமே தெரியாது. ஏன்னா அது வந்து மேல்நிலை. இப்போ ராஜயோகத்தை பத்தி பேசுறது, அதனால தொடைய பயப்பட்டானே அது பொருளே புரியாது. நல்ல வேலையை நம்ம வெங்கடேசன் கண்டுபிடிச்சி இணைச்சு கொடுத்துட்டாரு. இப்போ எதுக்கு இதை சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, நாம் எதிர்காலத்துல நம்ம நீங்க கூட தமிழ் படிக்கலாங்கய்யா. நீங்க பேசாம ஜெர்மனில தமிழ் டிபார்ட்மெண்ட் போட்டு நீங்க பேப்பர்ல சேர்ந்து நீங்க 2 வருஷம் ஜெர்மனி போய் படிங்க. அப்படி போனீங்கன்னா தான் நம்ம செய்ய முடியும். நான் என் பொண்ணு அனுப்பிச்சிடுவேன். இந்த மாதிரி நம்ம மாணவர்கள் வந்து நீங்க அங்க போங்க, ஜெர்மனில் 2 வருஷம் இருங்க, தமிழ் துறையில் சேர்ந்துங்க, படிச்சு நீங்க ஏங்க ரஷ்யாக்காரன் தமிழை படிக்கிறான், நீங்க போய் படிச்சீங்கன்னா ரொம்ப நல்லது, புரியுதா? 2 வருஷம் அங்க போயிருங்க. அப்படித்தான் சிங்கப்பூர் இவரை பண்ணிட்டு இருக்காரு. யாரு? திருலோகச்சந்தர். அவர் கிளம்ப சொல்லியிருக்கேன், நீ பேசாம அங்க போய் படிங்க, 2 வருஷம் படிச்சுட்டு நம்ம வந்து உணவில்லாமல் வாழும் கலை புத்தகத்தை எடுத்து ஆராய்ச்சி பண்ணிடுவோம். அப்போ நாங்கள் பேசிக்க 3 தானே, திருக்குறள் தான் ஜெர்மனி டாக்டரை அர்னால்ட் எங்கரை பத்தி ஜெர்மனியர்களுக்கே தெரியாது. அர்னால்ட் எங்கரை பத்தி யாருக்கு தெரியாது? ஜெர்மனி நாட்டில் பிறந்த அந்த பல்கலைக்கழகே தெரியாது. என்ன பண்றதுங்க? புத்தகத்தை காட்டினா மிரல்றா, இது என்னெல்லாம் அவங்க பண்றாங்க, என்ன பண்றது? அப்புறம் அவங்களுக்கு நாம தான் புரிய வைக்கிறோம். ஒரு நாட்டு செய்தி எங்க நாட்டு இருக்குது, உங்க நாட்டு கருத்தை தான் நாங்கள் பின்பற்றுறோங்கிறத அவங்களுக்கு புரிய வைக்கணும். அப்ப என்ன வாய்ப்புன்னு கேட்டீங்கன்னா, திருக்குறள் அப்புறம் அர்னால்ட் எங்கரை திருமந்திரத்தை 3ஐயும் நம்ம வந்து என்ன பண்ணோம்னா கலந்து நம்ம கொடுத்துடலாம். அப்போ இந்த புத்தகத்தை ஆராய்ச்சி வரும்போது இதெல்லாம் இன்னைக்கு திருமந்திரத்துக்கு நாம போய் சேர்ந்துடலாம். அதில் திருமந்திரத்தை நம்ம ஆராய்ச்சி பண்ணிடலாம். திருமந்திரத்தையும் திருக்குறளையும் அர்னால்டு 3ஐயும் கொண்டு வரப்போ அவங்க புரிஞ்சுக்குவாங்க. அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, வந்துடும். கொஞ்சம் டைம் எடுக்கும், பார்ப்போம். முயற்சி தான். நாம இப்படியே உட்காந்துட்டு இருந்தால் ஒன்றும் நடக்காது. யாரோ 2 வருஷம் தியாகம் பண்ணணும். இப்படியே கதை பேசிட்டு இருக்க முடியாது. இப்படி பேசுறதுனால தான் இதெல்லாம் வெளியே வளருது. நல்ல வேலை இதெல்லாம் சொன்ன காட்டி தான் உங்களுக்கு தெரியுது. இனிமேல் நாம் என்ன பண்ணோம்னா, நம்ம மாணவர்கள் அங்கே அனுப்பணும். அனுப்பிச்சு அங்கே 2 வருஷம் தமிழ் படிக்க வச்சு இந்த புத்தகத்தை ஆராய்ச்சி 10 புத்தகம் கொடுத்தாச்சுங்க. எல்லாத்துக்கும் கையில இந்த புத்தகம் கொடுத்தாச்சு. அதுதான் என்னுடைய முயற்சி. யாருக்கு இந்த புத்தகம் அப்ப 2வது இந்த புத்தக தலைப்பு எல்லாரும் படிக்கிறாங்க. எல்லாருக்கும் தமிழ் படிக்க தெரியுது, தமிழ் பேச தெரியாது, தவிர இலக்கணம் தெரியுது, அழகா படிக்கிறாங்களே. உணவில்லாமல் வாழும் கலை யோக முறை அப்படிங்கிறானுங்களே பாக்குற. அப்புறம் இங்கிலீஷ்ல இருக்குது, சில பக்கங்களா இருக்கு, இங்கிலீஷ் இருக்கிற பக்கம் போல அதெல்லாம் படிக்க சொன்னேன். பாக்குறானுங்க, தலையாட்டுறானுங்க, புரியுது அப்படிங்கிறாங்க. ஹங்கேரிக்கா ஒரு ஹாங்காங்கார பாரு, குடும்பம் வச்சிருப்பான், கண்ணாடி போட்டு பாரு, போட்டிருக்கேன் பாருங்க, அவனை பாருங்க, அவன் எனக்கு புரியுது அப்படிங்கிறானு.
அதுல ஆங்கிலத்துல ஒரு இருந்து செய்தி, புரியுதோ? அமெரிக்கால நம்ம தமிழ்கார் ஒருத்தர் ப்ரொஃபஸரா இருக்காரு. ஆ, அவர் வந்து நார்த் கரோலினால வந்து இந்த பிராணா சயின்ஸ்னு திருமூலர் திருமந்தத்தை படிச்சு இந்த மூச்சு பயிற்சி மெத்தட சொல்லி கொடுக்குறாரு எல்லாருக்கும். ஆ. அவர் திருமூலத்தை படிச்சு அதை பரப்பிட்டு வர்றாரு. அந்த நீங்க அவருக்கு திருமூலன் இந்த லிங்க் திருமந்தத்தை பத்தி. நீங்க என்ன பண்ணீங்கன்னா, நம்ம நம்ம வீடியோ அவருக்கு அனுப்பிச்சு விடுங்க. அனுப்பிச்சு விட்டு இந்த புத்தகத்தை அவருக்கு அனுப்பிச்சு விடலாம். நான் முயற்சி பண்றேன். சரி. அது பண்ணலாம். யார் யார் இந்த மாதிரி அப்படி இது நல்ல செய்தி. இப்ப பேசுங்கிறத நீங்க சொல்றீங்க. அப்போ திருமந்திரத்துல ஆகாரத்தில் இருக்கிற பயிற்சி இருக்குது. அதுக்கு ஆதாரம் வந்து திருக்குறள் இருக்குது. அது காதல ஜெர்மன்ல இருக்குது. மூணை கனெக்ட் பண்ணி பேசணும். நீங்களே கனெக்ட் பண்ணி பேசுங்க. நான் கூட நியூஸ் படிச்சேன் ஒரு 3 வருஷம் முன்னாடி. நம்ம இஸ்ரோல கூட ஒருத்தர் வந்து திருமந்திரம் பத்தி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காரு. அந்த மாதிரி அந்த மாதிரி இணைப்பு கொடுத்து நான் புத்தகத்தை உங்களுக்கு அன்பளிப்பு அனுப்பி வைப்போம். நான் கூட சொன்னேன் இந்த புத்தகத்தை அனுப்புங்க இஸ்ரோவுக்கு. நாராயணன் கொண்டு அனுப்புன்னு சொன்னேன். எல்லாத்தையும் சொன்னேன். அனுப்பிச்சு வைங்க. அப்புறம் நாராயணன் வந்து எப்படின்னு 2 வருஷத்துக்கு இருக்க போறாரு. 2 வருஷம் 36 மாசத்துக்கு மேல இருக்க மாட்டாங்க. அதுக்குள்ளேயாவது இந்த புத்தகம் தெரியுது அவருக்கு. இது இஸ்ரோக்காக விண்வெளித்துறைக்கு எழுதப்பட்டது. விண்வெளித்துறையால இது ஆராய்ச்சி பண்ணணும். ரொம்ப வெக்கைக்கேடா இருக்குது நமக்கு. ம். நீங்க பெங்களூருக்கு ஒரு நகல் அனுப்பலாம். நீங்க பெங்களூருக்கு ஒரு காப்பி அனுப்பிச்சு விடுங்க. நான் உங்களுக்கு அனுப்புறேன். அனுப்பிச்சு விடுங்க. உங்களுக்கு அனுப்பிச்சு விட 350 ரூபா போட்டு நீங்க அனுப்பிச்சுட்டு உங்களுக்கு அனுப்பிச்சு நீங்க ஒரு காப்பியை உங்களுக்கு அனுப்புங்க. கூறியில் அனுப்புங்க. அவன் படிக்கட்டும். எனக்கு எங்கேயோ வெளிநாட்டுக்காரனுக்குலாம் முயற்சி பண்றேன். இவர் போய் அவர் படிக்கட்டுமே. பார்க்கணும். சும்மா நாம பேசிட்டு இருந்த பிரயோஜனம் இல்லை. ஆராய்ச்சி ஆளர்கள் எடுத்து கையில் எடுத்து அப்ப நான் போய் ப்ரூஃப் பண்ணுங்க. நான் போய் ப்ரூஃப் பண்ணு. இப்படித்தான் ஆகாரத்தில் இருக்கணும். இப்படித்தான் உடம்பை இழைக்கணும். இப்படித்தான் மனிதன் தப்பிச்சு போகும். நான் பேசிட்டு போயிடுவேன். ஒரு பெரிய விஷயமே ரொம்ப சிம்பிள் ஆச்சே. அது எல்லாரும் முயற்சி பண்ணணும். அந்த சிந்தனை வரணும். ஏங்க நான் யாருக்காவது நினைச்சீங்களா? இப்ப இஸ்ரோவை பத்தி நீங்க சொல்றீங்களே, இஸ்ரோவுக்கு இந்த புத்தகம் அனுப்பலாங்கிற எண்ணம் உனக்கு வந்திருக்கணும் இல்ல? ஏன் வரல? சரி, அமெரிக்காவில் அவர் பேசுறல, அமெரிக்காவில் ஸ்டடி சென்டர் நீங்க அனுப்பணும். அங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணலாம். அங்க இருக்கிற தமிழ் துறை நீங்க சொன்னீங்களே, நாசாவுக்கே நீங்க ஒரு காப்பி அனுப்பலாமே. நகல் அனுப்பலாம். ஆர்என்டிக்கு அனுப்பணும். ஆர்என்டிக்கு அனுப்பணும் சொல்லிட்டே இருக்கிறேன் ஐயா. ஆராய்ச்சி மையத்துக்கு தான் அனுப்பணும். விண்வெளித்துறைக்கு தான் அனுப்பணும். நான் ராணுவத்துறைக்கு ஒன்று கொடுத்துருக்கிறேன். நான் ராணுவத்துறைக்கு கொடுத்து 15 வருஷமாச்சு. இப்போ நானும் 2010 இந்த புத்தகத்தை ராணுவத்துறை கொடுத்தேன். அவர் பேர் மறந்து போச்சு. அவர் கூட பேசினேன். அவர் 7-8 மாசத்துக்கு முன்னாடி அவரோட தொலைபேசி பண்ணாரு. இந்த மாதிரி நான் பண்ணினேன். இந்த மாதிரி இந்தியாவில் 2-3 பேர்த்துக்கு பயிற்சி கொடுத்து நிலாவில் போய் இறங்குறதுக்கு திட்டம் இருக்கு. சந்திராயன் திட்டம். அதுக்கு வந்து ஆகாரத்தை நிறுத்தி பழகிறதுக்காக நான் தொடர்பு கொள்ள போறேன்னு சொல்லி ஒரு 2 நிமிஷம் பேசினாரு. பேசி சரி நான் பின்னாடி வந்து இது தேவைப்படும் போது உங்கள்கிட்ட பேசுறேன்னாரு. ரொம்ப நல்லதுங்க ஐயா அப்படின்னு நான் சொன்னேன். எனக்கு ஆச்சரியமா இருந்தது. இஸ்ரோல இருந்து எனக்கு இஸ்ரோல ராணுவத்துறையில பணி புரிஞ்ச டிஆர்டிஓன்னு சொல்லுவாங்க, டிஃபென்ஸ் ரிசர்ச் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன். அதுல வந்து பாத்தீங்கன்னா டைரக்டர் ஆஃப் லைஃப் சயின்ஸ் ஒன்று இருக்குது. லைஃப் சயின்ஸ். இந்த லைஃப் சயின்ஸ்ல அவர் பேரு இளவழகன் பேரு. இளவழகன். இப்ப அவர் ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டாரு. பேசினேன். அவருக்கு வந்து கிட்டத்தட்ட 2 மணி நேரம் இதை பத்தி பேசியிருக்கேன். ஒரே 15 வருஷத்துக்கு முன்னாடி. 15 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த காப்பி, இந்த புத்தகத்தினுடைய இது இந்த மாதிரி லேட்டஸ்ட் பிரிண்ட். அப்ப வந்து பார்த்தீங்கன்னா பழைய காப்பி. அதை வந்து புத்தகப்படி கொடுத்தனால அது வந்து தனிப்பட்ட முறையில் பேசினேன். இப்படித்தான் இருக்கணும். இதை பரிணாம அறிவியல். அப்ப ஆகாரத்தை எப்படி மாற்றணும்? அரிசிக்கும் ஆரோக்கியத்துக்கும் சம்மந்தம் இல்லை. ஸ்டார்ச்சுக்கும் ஆரோக்கியத்துக்கு சம்மந்தம் இல்லை. ஸ்டார்ச் சாப்பிட்றதுனால தான் அழுகி போகுது. அது அடாப்டன் ஆயிரும். நாம அதுக்கு பழக்கப்பட்டு போறோம். அதனாலதான் மரணத்தை உண்டாக்குது. ஸ்டார்ச் தான் மரணத்தை உருவாக்குது. அதுக்கு ஜீரண நீர் தான் மரணத்தை உருவாக்குது. அந்த ஜீரண நீரை நிறுத்தி ஒட்டுக்குடலுக்கு அடுத்தபடியாக நம்ம செய்ய வேண்டியது பரிணாமத்தில் நாம தான் செய்யணும். இல்லைன்னா பல கோடி ஆண்டாக விலங்குகளை தன்னை மாற்றிக்கிறதுக்கு பல கோடி ஆண்டு ஆகும். இப்ப பாத்தீங்கன்னா விலங்குகளுக்கு பார்த்தீங்கன்னா ஒட்டுக்குடல் வேலை செய்யாது. விலங்குகளுக்கு ஒட்டுக்குடல் வேலை செஞ்சுட்டு இருக்குது. அதே ஒட்டுக்குடல் மனுஷனுக்கு இருக்கு. மனுஷனா மாறுறப்ப அது நின்று போச்சு. இப்ப நம்ம என்ன பண்றோம்னா நாம இந்த பசி தாகத்தை எளிமையா கடந்துட்டு போயிடலாம். விலங்குகளா இருந்ததுன்னா மாத்துவதற்கு பல கோடி ஆண்டு ஆகும். நாம அப்படி 6 மாசத்துல மாத்திட்டு போயிடலாம். அவ்வளவுதான். அதனாலதான் நீரை மருந்தாக அருந்துன்னு தப்பா பண்ணிட்டான். மனிதனே வந்து நீரை மருந்தா அருந்துறது தெரியாம போச்சு. அப்புறம் யோகிகள் தான், மருத்துவர்கள் தான் கண்டுபிடிக்கிறாங்க. மருத்துவர்கள் தான் யோகிகள்னு பேரு. நீங்க டாக்டர்னு சொல்றீங்க. அவன் நீங்க தமிழ்ல அதுக்கு யோகின்னு பேரு. சிறந்த மருத்துவனாக அவளை வந்து உடலையும் மனதையும் கட்டுப்பாட்டுல வச்சிருக்கவன்னு அர்த்தம். அதே யோகின்னு பேரு. அவன் வளர்ந்து போறான்னு அர்த்தம். ஓகினாவே ஓன்னு அர்த்தம். ஓ நெடில் போடணும். யோன்னு சொல்றது தப்பு தான். வந்துருச்சா? பாத்தீங்களா? திருமந்திரத்துல வரலையா?
சரி, கேள்வி கேளுங்க, முடிச்சுக்கலாம். மணி நேரமாச்சு. இந்த 5 நிமிஷம் தான் இருக்கு. எதா இருந்தா கேள்வி கேட்கலாம். அப்புறம் நீங்க எதா விட்டு விட்டு செய்றீங்களா ஐயா ரவி? இப்ப நான் ஒரு மாசத்துல கிட்டத்தட்ட 6 கிலோ குறைச்சிருக்கேங்கய்யா. ஆ. இப்ப சாப்பாடு இப்போ ஒரு வேளை தான் இப்ப கடந்த 2 நாளா அதுல ஆமா, விட்டுருக்கேன். அதெல்லாம் இருக்கட்டும். நீங்க பேசாம நெல்லிக்காய் சாறுல போடுங்க. அதான் நீங்க வந்து உத்தரவு போட்டாதான் நீங்க வேலை செய்வீங்க. நீங்க உங்க இஷ்டத்துல இருக்க முடியாது. பேசாம நெல்லிக்காய் சாறுல ஒரு மாசம் போடுங்க. படர்ந்து குறைஞ்சிரும். அப்பதான் குறையும். நீங்க சாப்பாட்டுக்கு போகாதீங்க. பொட்டையே ஆயிட்டு ஒரு வேளை சோறு தின்னாலே இறங்க. சோறு தின்னீங்கன்னாவே ஏறவே எடை குறையவே குறையும். அது குப்புன்னு ஏறிடும். சோறு தின்னீங்கன்னா திண்டம் தான். சப்பாத்தி தின்னாலும் ஏறி உடம்பு கரைச்சதுக்கு அப்புறம் நீங்க தின்னு பார்க்கலாம். கரைக்கிறதுக்கு முன்னாடி சோத்துல தின்னுட்டு இறக்காது. அது ஆரம்பத்துல கொஞ்சம் இறஞ்சிருக்கு, அப்புறம் இறக்காது. அதுக்கு பேசாம நீங்க நெல்லிக்காய் சாறுல போடுங்க. வேலை முடிஞ்சு போச்சு. நெல்லிக்காய் சாறு அல்லது ரொம்ப மாங்காய் சாறு. ரொம்ப மலிவு தானே. மாங்காய் அரைச்சி அரைச்சி ஒரு பாட்டில் ஊற்றி வச்சுங்க. அதையே குடிங்க. அவ்வளவுதான். தீர்ந்து போனா மறுபடியும் ஒரு மாங்காய் அரைச்சி ஊற்றி வச்சுங்க. பசி கண்ட்ரோல் ஆனதுக்கு அப்புறம் ஒண்ணுமே கிடையாது. மாங்காய் அப்புறம் வெளிக்கும் போக தேவையில்லை, இனிமா கொடுக்க தேவையில்லை, ஒண்ணும் பண்ண தேவையில்லை. அதே வெளிக்கு போய்க்கும். அதே வெளிக்கும் போய்க்கும், அதே ஒண்ணுக்கும் போய்க்கும். வேற என்ன பண்ண சொல்றீங்க? எந்த சமையலும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. புரியுதுங்களா? புரியுதுங்கய்யா. பட் ஆனா நீங்க சொல்ற மாதிரி 2 3 ட்ரை பண்ணேன். ஒரு 2 நாள் ட்ரை பண்ண முடியுது. 3ஆவது நாள் பசி தானே எடுத்து. அது மறுபடியும் தண்ணி தண்ணி வரப்ப தண்ணி குடிங்க. பசி எடுத்து நீங்க அதை கடக்கணும். நீங்க பசி எடுத்துன்னா அது சாப்பிட சொல்லி யார் சொன்னாங்க? பசி எடுத்து ஆகாரத்துக்கு சொல்லி யார் சொன்னாங்க? பசி எடுத்து தண்ணி தான் குடிக்கணும். பசி எடுத்து தண்ணி தாங்க குடிக்கணும். அது அடக்கிறதுக்கு தண்ணி தானே. பசி அடைச்சு மீண்டும் சாப்பிட்டீங்கன்னா மீண்டும் பசி வந்துச்சுன்னா அது தப்புன்னு தானே அர்த்தம். ஆற்றுவார் ஆற்றல் பசி ஆற்றல். நீங்க தான் முயற்சி பண்ணணும். ஒரு தடவை கடந்துட்ட முடிஞ்சு போச்சு. அப்போ வந்து அப்படி அப்படி என்ன பண்றது? பேசாம தண்ணிய எதுவுமே சாப்பிடாம 72 மணி நேரம் போட்டு பாருங்க, மயக்கமே வராது. வெறும் தூய தண்ணீர் மட்டும் இருந்துங்க, எதுவுமே வராது. ஏதோ சாப்பிடணும்னு நினைச்சிட்டே இருந்தீங்கன்னா அப்படிதான் பண்ணும். அப்புறம் எடை ஏறிட்டே இருக்குமே. எடை குறையவே குறையாது. அப்படி நின்று போச்சு, அப்படி நின்று போயிருக்கு. ஏறுது இறங்குது, ஏறுது இறங்குது, அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். நீ குறைக்கணும். நீ என்ன மெயின்டைன் பண்றது? என்ன மெயின்டைன் பண்றது? என்ன மெயின்டைன் பண்றவங்க இங்க சொல்ல போறேன். அந்த நியூட்ரல் பாடி கண்டுபிடிக்க தான் சொல்றேன். அது நீங்க தான் பண்ணணும். பசி வந்து சாவெல்லாம் வராதுங்க. பசிச்சு நீங்க தூங்கி பாருங்க, அருமையா தூக்கம் வரும். ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு அந்த உள்ள இன்னும் நிறைய விஷயம் இருக்குது. கழிவுல வெளியெடுக்கணும். தோடெல்லாம் பார்த்து சின்ன சின்ன ஓட்டை வந்து கொப்பளமெல்லாம் வெளியே வரும். புரியுதுங்களா? விஷம சாந்தியெல்லாம் ஏற்படணும். விஷம சாந்தி வர்றதுக்கு 5 மாசம் ஆகும். அதுவே நீங்க செய்யாம இருந்தீங்கன்னா அப்படியே இருந்துட்டே இருக்கும். உடம்பு டம்ப் ஆயிட்டே இருக்குது. அவ்வளவு விஷயமே வெளிவராது. அந்த நடுநிலை பெற்றே ஆகணும். இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியும். நடுநிலை உடலுக்கு வராத வரைக்கும் நீங்க பிறகு ஆகாரத்தை பேசிட்டே இருக்க வேண்டியதை, நானும் கதை பேசிட்டே இருக்க வேண்டியது. அது பிறகு அவ்வளவுதான். உங்களோட சரி இவ்வளவுதான் ரவி அப்படின்னு போக வேண்டியதுதான். நீங்க சொல்ற மாதிரி ஒரு 6 மாசம் எடுத்துக்கிறோம். அப்போ ஒரு மாசத்துல கஷ்டப்பட்டு ஒரு 6 கிலோ குறைச்சிருக்கிறோம். அடுத்த அப்படியே ஒரு மாசமா கொஞ்சம் கொஞ்சமா பண்றதுதான் நீங்களா 3 நாள் சொல்லிக்கிறது பண்றோம்னு தான். வச்சுக்கோங்க. அப்படிதான் அதெல்லாம் நீங்களா சொல்லிக்கிறது தான். நீங்க பழைய பாடம் எங்க மண்டையில போடுறதுல தூக்கி எரிஞ்சிருங்க. மண்டையில போடுறது கூட மண்டையில நிறைய ஏற்றி நீங்க நிறைய போய் அலைஞ்சு 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 போய் மண்டையில கண்டதெல்லாம் போட்டுக்கிறீங்களா? அது இயற்கை தான். அதெல்லாம் தூக்கி எறியணும். எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு புதுசா சிந்திங்க, புதுசா தொடங்குங்க. இது பெரிய அதிசயமான்னு கேட்கறேன். இது ஒரு அதிசயமே கிடையாது. இது அதிசயமா இருந்தா கூட சொல்லலாம், இது ஒண்ணுமே கிடையாது, ஏற்கனவே செஞ்சதுதான். அதனால ஏற்கனவே பழக்கப்பட்ட உடல் தான். அதெல்லாம் போடுங்க. மூலிகை சாறுல போட்டாலும் சரி. இது பிறகு அப்ப இப்படி கூட பண்ண, நீங்க தண்ணீரே மருந்தாக இருந்ததை விட பேசாம கனிச்சாறுகளே ஜூஸ் மாதிரி குடிச்சிட்டு போனோம், அதுவே குறைஞ்சிருமே. பசிச்சா ஒரு கனிச்சாறு சாப்பிடுங்க. பசிச்சா ஒரு துண்டு சர்க்கரை போடுங்க. பசிச்சா 2 பேரிச்சி மடத்தை போடுங்க. ரொம்ப ஈஸியாச்சு. பசிச்சா 2 பேரிச்சி மடம் நின்றுமே இல்லையா? அப்படியே பேச்சுக்கு வச்சுட்டாலும் கூட 2 பேரிச்சி மடத்தை தண்ணி குடிச்சா முடிஞ்சு போச்சு. உங்களுக்கு யாரு சப்பாத்திக்கு போச்சுனாங்க? உங்க யாரு பிரெட்டுக்கு போச்சுனாங்க? உங்க யாரு எதுக்கு போச்சுனாங்க உங்களை? அது வந்து ஆரம்ப கட்ட குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். நீங்க 1 வருஷமா பண்றீங்க, இன்னும் அப்படி நின்று இருந்தா என்ன? சொல்படி கேட்கலன்னு அர்த்தம். சொல்படி முடியலங்க. அதுதான் அது எப்படி, அது என்ன எப்படி சக்தி பண்றது யோசிச்சுட்டு இருக்கேன். நீங்க சொல்லிட்டீங்க, அது இந்த என்ன செயல்முறைப்படுத்துறது கஷ்டமா பண்ணணும்னு இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, அந்த நேரத்துல 2 பேரிச்சி மடத்தை போட்டு தண்ணி குடிச்சு நின்று போயிரு. பசியை அடக்க முடியாது. ரொம்ப பொரிதுனாவே போகுதுங்க. திரும்ப பொரிதுனாவே பசி நின்று போகுது. அப்புறம் என்ன? 86 வயசு ஒருத்தன் பசி அடக்க முடியாது கத்திட்டு கதறிட்டு கிடக்குறான். ஒண்ணுக்கு ஒரு நாளைக்கு 40 முறை போகுது. அவனை கூப்பிட்டு நிறுத்தின 86 வயசுல சாக போறவனை தூக்கி 2 நாள்ல நிறுத்தி அவனை கரெக்ட் பண்ணிட்டு வந்து அவன் கூடயே 2 நாள் தங்கி இருந்தேன். தங்கி இருந்து அவன் பொரி வேர்க்கல்ல கொடுத்து 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 ஒரு நாள் 6 தடவை கொடுத்து சாயங்காலம் ஒரு வேளை மட்டும் சப்பாத்தியும் பிரெட்டும் கொடுத்து பீட்ரூட் கொடுத்து 2ஆவது நாள்ல கட்டுப்படுத்தி சிறுநீர் போறதை வேகமா கட்டுப்படுத்தி 48 மணி நேரம் கூட இருந்து அவனுக்கு சொல்லிக் கொடுக்க அவன் கரெக்டா பண்ணிட்டான். உடம்பே அமிலமா போச்சுங்க.
ஒரு நாளைக்கு 20 தடவை சாப்பிட்றவன் எத்தனை தடவை சாப்பிட்றவன்? 20 தடவை. இப்ப என்ன ஆகுது பாருங்க, பசி அப்படி ஆசிட்ட உடம்பு ஆசிட்டாமே அப்படியே இந்த எண்ணெயில வந்து பொரிச்சு எடுக்க அப்பளம் பொரிப்பா சொர்ன்னு பொரிச்சு பொரிச்சு தள்ளுதே தவிர அது என்னவா மாறல, ஆரோக்கியத்தை தரவே இல்லை. அப்படியே ஒண்ணுக்குள்ள போகுது, மலத்துல போகுது, ஒண்ணுக்குள்ள போகுது, நாறுது, சகிக்க முடியல. கையெல்லாம் கால்ல கருத்து போய் புண்ணு வந்து நாத்தம் அந்த நிலைக்கு போய் விட்டுரும். ஸ்டார்ச் அவ்வளவு கொடூரமானது. பயிற்சி பண்ணுங்க. நாளைக்கு சந்திப்போம். சரிங்களா? நன்றி. நன்றி, வணக்கம்.